இந்தியா ஆங்கிலேயர்களிடம் அடிமைப்பட்டு கிடந்த காலம். ஒரு புறம் மன்னர்களின் ஆட்சிப்பிடியில் இருந்த மக்கள், மாறுபட்ட இறை நம்பிக்கையும் மூட நம்பிக்கைகளும் மக்களிடையே பரவி கிடந்த நாட்கள். திடீரென ஒலித்த ஓர் இளைஞனின் அசரீரி குரல் அவர்கள் அகத்தில் தேங்கிக் கிடந்த இருளை விலக்கி வெளிச்சம் தந்தது. நரேந்திர தத்தா என்ற அந்த இளைஞன் பிற்காலத்தில் மனித குலத்தின் கடவுளாக மாறினார். சுவாமி விவேகானந்தர் செல்வச் செழிப்பில் பிறந்தும் துறவரம் பூண்டு சுமார் 11 ஆண்டுகள் பசி கொடுமையை உணர்ந்து கடுமையான துறவரம் மேற்கொண்டார். இவருக்குள் ஏற்பட்ட கேள்வியும் தேடலும் காலம் ஒரு மிகச்சிறந்த ஞானியை உருவாக்கியது. 1893 அமெரிக்காவின் சிகாகோ நகரில் நடந்த சர்வதேச மகாசபை. அங்கு வந்த பல்வேறு நாட்டு அறிஞர்களுக்கு மத்தியில் காவி உடை அணிந்த இளைஞன் ஒருவர் தன் உரையை தொடங்க மேடை ஏறியது. அங்கு கூடியிருந்த மக்களின் கேலிக்கு ஆளானார். சற்றும் மனம் இடராமல் பகுத்தறிவின் முக்கியத்துவம், மூடத்தனத்தை ஒழித்தல், கல்வியின் அவசியம், ஏழ்மையின் கொடுமை என இவரது ஆழமான கருத்துக்களை தனக்கே உரிய கம்பீரத்தில் எடுத்துரைத்தார். இறுதியில் அந்த அந்நிய அரங்கமே எழுந்து நின்று வியந்து பார்த்தது. Ladies and gentlemen, the 11th of September, 1893, we now introduce you to Swami Vivekananda from India. Sisters and brothers of America, I thank you in the name of the most ancient order of monks in the world. I thank you in the name of the mother of religions. And I thank you in the name of the millions and millions of Hindu people of all classes and sects. பிரச்சனைகளை சந்திக்கும் வலிமையும் திடமான உடலும் அறிவார்ந்த கல்வியுமே ஒரு மனிதனை வெற்றியாளனாக்கும் என்பது சுவாமி விவேகானந்தரின் இடி முழக்கம்.